ஹாய். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி நம்மக்கிட்ட ஒரே ஒரு கமெண்ட் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. ஸோ பாப்பா வந்து ஒரு 1 மந்த் இருக்கும், ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சுடி வந்து எந்த பேஜில் வாங்கினீங்கக்கா, அதோட லிங்கை சென்ட் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நீங்களே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாவிலையும் சரி பர்சனலாகவும் சரி நிறைய பேர் வந்துட்டு இதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவாக போட்டுறலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தோம். பட் டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால சரி நம்ம அந்த ரிப்ளைக்கெலாம் அந்த கேள்விக்கெலாம் இன்றைக்கி பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவாக எடுத்துட்டோம். எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணவே முடியல, அவ்வளோ கமெண்ட் போயிட்டே இருந்துச்சு. சரி, அந்த சுடிதார் வந்துட்டு அந்த சுடிக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோரியே இருக்குது. ஸோ அதை வந்து நான் சிம்பிளாகவே சொல்லிடுறேன். பாப்பா 7th படிக்கிறப்போ வந்துட்டு அந்த சுடி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஹிந்தி சீரியல் அதிகம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ அதில் ஆசைப்பட்டு எனக்கு அந்த சுடி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். வீட்டில் என்னால் தைக்க முடியல. சரி நம்ம போயிட்டு டெய்லர்கிட்ட கொடுப்போம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு டெய்லர் ஷாப்பில் போயிட்டு நான் கேட்டேன், இந்த மாதிரி இந்த டாப் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு டாப்க்கு வந்து 800 ரூபா. இப்போ இல்லை 2 இயர்ஸ் முன்னாடி. 2 இயர்ஸ் மேலே ரொம்ப 2 இயர்ஸ் அப்போ நாங்கள் கேட்க 2 இயர்ஸ் இருக்கும். அப்போ வந்துட்டு அவங்க சொன்னாங்க 800 ரூபா ஒரு டாப்பு தைக்க அப்படின்னாங்க. ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். அப்போ அம்மா என்ன சொன்னாங்க, இல்லை உனக்கு இந்த டாப்லாம் கிடையாது, நீ கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா 800 ரூபா கொடுத்து ஒரு டாப் தைச்சிட்டு அதுக்கு பேண்ட்டு ஷால் அப்படிலாம் வாங்கினா அந்த டைமில் நான் உண்மையாக சொன்னேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போ நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 12th வரும்போதுல திரும்ப வந்துட்டு பாப்பா என்கிட்ட கேட்டாங்க, அம்மா காலேஜ் ஃபஸ்ட் இயர் நான் காலேஜுக்கு ஃபஸ்ட் நாள் போகிறப்ப எனக்கு வந்து இந்த சுடிதார் கொடுங்க, தைச்சி கொடுங்கம்மா, நான் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி அப்போ என்ன பண்ணலாம், சரி பாப்பா ரொம்ப இப்படியே ஆசைப்பட்டுட்டே இருக்காங்க, இந்த ஒரு சுடிதார் தானே நம்ம எப்படியாவது சரி தச்சிடலாம், சண்டே லீவ் இருக்கும் நம்ம தச்சிடலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கு அந்த சுடி வந்து தைக்க தெரியாது. நான் வந்து ப்ளவுஸு நார்மல் சுடி அப்படியே மட்டும்தான் தைச்சிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ சரி போய் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸில் போயிட்டு மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மி தான், மீட்டர் வந்து 50 ரூபா. அதுக்கு என்னன்னா நாங்கள் ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்கி எங்களுக்கு இந்த கலர் தான் வேணும், இந்த துணி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடையாக. பிளாக் அண்ட் ஒயிட் வந்துட்டு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ பாரிஸில் போயிட்டு ஒரு கடையில் நான் சரி அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு கடையை பார்த்துட்டு அந்த கடையில் போயிட்டு லைனிங் 3 மீட்டரும் வெளியில் வந்துட்டு இந்த டாப் கிளாத் வந்து 4 மீட்டரும் வாங்கணும். ஏன்னா பாப்பா ஃபுல் ஹேண்டு கேட்டுச்சு, அந்த கைக்கே 1 மீட்டர் வேணும். அதனால் மொத்தமே 6 மொத்தம் வந்துட்டு 7 மீட்டர் வந்துட்டு 350 ரூபா தான். அமௌண்ட்டு கம்மியாக இருந்துச்சு. நானும் சந்தோஷப்பட்டு பிளாக் அண்ட் ஒயிட் பாப்பாவுக்கு 2 கலர்லேயுமே வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணலாம், நானும் வாங்கி ஒரு 10 நாள் போட்டு வச்சுட்டேன். எனக்கு தெரியவே இல்லை சுத்தமாக என்ன பண்ணலான்னு. அப்புறமா சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு அதை போட்டுட்டு எப்படி வெட்டலான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ஒயிட்டு தான் கட் பண்ணேன். அந்த ஒயிட்டு தான் கட் பண்ணி தைச்சிட்டு ஃபஸ்ட்டு நாள் பாப்பா போட்டு போயிட்டு காலேஜ்லேருந்து ஏம்மா எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிச்சு. ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்லிச்சு. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாச்சு, நம்மளாடா தைச்சோம் இதை, அப்போ நம்ம நல்ல டெய்லர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அது வரையுமே நான் டெய்லர்னே சொல்லிக்க மாட்டேன். அதுதான் அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக்கும் தைச்சேன். அடுத்த நாள் அவங்க பிளாக் போட ஆரம்பித்தாங்க. எல்லாருமே வந்துட்டு காலேஜில் நீட்டாக போட்டு வரப்பா, ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்குமே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த நாள் பாப்பா காலேஜ் பிளாக் போட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டேன், பாப்பாக்கே தெரியாமல் போயிட்டு திரும்ப ஒரு 5 கலர் எடுத்துகிட்டு வந்தேன். 5 கலரில் எடுத்துகிட்டு வந்து திரும்ப தைக்க ஆரம்பிச்சிட்டேன். திரும்ப அதை போட்டு போகிறப்ப காலேஜில் பாப்பாவை என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் நீ என்ன சாயத்தில் முக்கி எடுத்துகிட்டு வரையா, ஒரே ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரி மாடல், சேஞ்ச் ஆகாது, எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் டிசைனும் ஒரே நெக்கு அந்த மாதிரி இருக்கும், கலர் மட்டும் சேஞ்சாக இருக்கும். அப்போ வந்துட்டு சாயத்தில் முக்கி நீ போட்டு வரையா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவும் நான் விடலை. ஏன்னா பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு 5 இயர்ஸாக வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்த ஒரு ட்ரெஸ். உண்மை என்னன்னா எல்லாருக்கும் என்னென்னவோ ட்ரீம் இருக்கும். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரீமாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த மொத்தம் 7 ட்ரெஸ் வந்துச்சா, சரி வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒன்று பட்டால் கூட வாரம் சரியாக போயிடும் அப்படின்னு யோசிக்காம திரும்ப என்ன பண்ணிட்டேன், திரும்ப போயிட்டு திரும்ப இல்லாத கலரெல்லாம் போய் பார்த்து அதுவே ஒரு 20 ட்ரெஸ்ஸு பாப்பா வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப வந்துட்டு காலேஜ்லேயே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இதுக்கப்புறம் நீ போட்டுகிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க வந்து போட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே அந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. பட் இது ஏன் சொல்கிறேன்னா, அப்போ உள்ள
அப்போ தச்சப்போ கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்படல. பட் இப்போ வந்துட்டு எல்லாரும் அது ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. அது தச்சே 2 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒயிட்டு தான் நான் தச்சேன். ஃபஸ்ட்டு வேறு எந்த துணி எடுத்து தைக்க அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த ஒயிட்டு தான் வந்துட்டு யூடியூப்பை பார்த்து தைச்சேன். அதோட செம்ம கரெக்டாக ஃபிட்டிங்காகவும் வந்திருந்தது. அப்போ கூட நான் அந்தளவுக்கு சந்தோஷப்படல. பட் இப்போ வந்துட்டு எல்லாரும் கண்டினியூஸாக கேட்டுட்ருக்கீங்க. இப்போ வரையுமே கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரிப்ளை தான் இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தச்சப்போ கூட நான் அந்த அளவுக்கு சந்தோஷப்படல. பட் 2 வருஷம் கழிச்சு வந்துட்டு ஏதோ சொல்லுவாங்களா, எனக்கு கஷ்டப்படுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் தைக்கிறப்ப இந்த விட ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு இவ்வளோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தைச்சேனா அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். பட் இது வந்துட்டு நாங்கள் எந்த பேஜ்லேயும் வாங்கவே இல்லை. ஓனாக ஸ்டிச் பண்ணது தான். இப்போ சந்தோஷமா இருக்கு. நானும் டெய்லர் தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையா இருக்கு. பாப்பா நீ தான்டா சொல்லணும். ஸோ வந்து இப்படியே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நாங்களும் இப்படியே உங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அதுதான் லேட்டாக நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அது வந்துட்டு ரிப்ளை பண்ணாமையே விட்டுட்டோம். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு அதுக்கான ரிப்ளை தான் இது. ஸோ இது வந்துட்டு எந்த பேஜ்லேயும் வாங்கவே இல்லை. ஓனாக ஸ்டிச் பண்ண தான். இன்றைக்கி யூடியூப்புங்கிறது வந்துட்டு உண்மையாகவே நிறைய விஷயத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. நிறைய நான் தெரியாத விஷயங்கள்லாம் யூடியூப்பில் தான் நம்ம கற்றுக்குறோம். எனக்கு நிறைய சமைக்கிற விஷயமா இருக்கட்டும், தைக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நான் இப்போ யூடியூப்